ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய ஷர்ட் எடுத்துக்கலாங்க. இதை வந்து நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்லீவ் பகுதியும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேல் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, மேலே வந்து ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த காலருக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்களா நம்ம வந்து ஃபோல்டபுள் சைடு இருக்கும், மடித்து தைச்சிருப்பாங்க, அதையும் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. கீழ் போர்ஷன் இதேமாரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து சைடில் வந்து அந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுங்க. ஸ்லீவ் போர்ஷன் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு அட்டாச் பண்ணுறக்கு. இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லீவ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு லைன் போட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேக்கெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்லீவ் மேலே இருந்து கீழே கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன்லேயே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் எப்படி பண்ணிங்களோ சேம் அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே மாதிரி லைன் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரிசி பை தான் எடுத்துருக்கேங்க. நான் காமிக்கிற மாதிரி சைட்லேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி பை வந்து இப்போ இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஷர்ட்டுக்கு மேலே இந்த அரிசி பை வச்சுட்டு நான் காமிக்கிற மாதிரி 2 ஓரம் மட்டும் மடித்து தைக்கணுங்க. அந்த அரிசி பை வந்து ஷர்ட்டுக்கு அடியில் வச்சுட்டு அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்க போர்ஷன்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஷர்ட்டில் வந்து பட்டன் பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கும் மேலே இந்த அரிசி பை வைக்கணுங்க. அதாவது ஷர்ட்டோட நல்ல சைடு வந்து அடியில் இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அரிசி பை வைக்கணும். கரெக்டாக அந்த பட்டன் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தாண்டி பட்டன் பீஸ் கூட வைக்கக்கூடாது. பட்டன் பீஸ் தாண்டி இந்த அரிசி பை வந்து உள்ளே வந்து இப்படி மடித்து அப்படியே ஓரமாக தையல் போட்டே வரணுங்க. பட்டன் பீஸும் அது மாட்டுற பீஸும் தனியாக இருக்கணும். அதை விட்டுட்டு தான் நம்ம அரிசி பையை வந்து 2 ஓரத்துலையும் மடித்து தைக்கணும். அதே மாதிரி மீதி 2 ஓரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து சும்மாவே இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 பக்கமும் நம்ம தச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இப்படி தான் இருக்கும். இப்போ அந்த ஸ்லீவ் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 2 கைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எனக்கு 7 இன்ச் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுதான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது. அதனால் 4 பக்கமும் 7 இன்ச் வர மாதிரி நான் மார்க் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சேம் இதே மாதிரி இன்னொரு பீஸையும் அதே மாதிரி 7 இன்ச்சுக்கு வந்து 4 பக்கம் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் லைன் போட்டு ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண இந்த பீஸுக்கு தகுந்த மாதிரியே அரிசி பையும் எடுத்துக்கோங்க. 2 ஸ்லீவுக்கு இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு 2 பீஸில் நம்ம அரிசி பை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 ஓரமும் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த காலர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷன்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்க பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இதில் 2 பீஸ் கிடைக்குங்க. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஹேண்டிலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் காமிக்கிற மாதிரி இந்த ஓரம் அந்த ஓரம் மடித்து எகைன் இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண அவ்வளோதான். அப்புறம் இந்த 2 பீஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து 4 ஓரமும் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை அட்டாச் பண்ண தான் போகிறோம், ஹேண்டில் வைக்க தான் போகிறோம். இது வந்து எனக்கு 11 இன்ச்சஸ் இருக்குது. இந்த பீஸோட சென்டரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டில் வந்து நான் காமிக்கிற மாதிரி இந்த பக்கம் இப்படி திருப்பி வச்சுட்டு ஒரு இன்ட்டு மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எகைன் இன்னொரு பீஸ் எடுத்து இன்னொரு பக்கம் வச்சுட்டு ஹேண்டில் மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 பீஸ்லேயே நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம இந்த மெயின் கிளாத் கூட ஜாயின் பண்ணோன்னா, இந்த ஷர்ட்டை வந்து இப்போ ஆஃபாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதில் சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பீஸ் வந்து சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரும் அந்த சென்டரும் சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு அங்கே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணுங்க. திரும்ப நான் காமிக்கிற மாதிரி இந்த பீஸை இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் ஒரு ஸ்டிச் பண்ணணும். எகைன் இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான். இப்போ ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. அது இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பண்ண மாதிரியே இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்னொரு பக்கமும் இந்த பீஸை வந்து அந்த பக்கம் திருப்பி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். சென்டராக இந்த சின்ன பீஸ் இருக்கணுங்க. இந்த ஓரமும் அந்த ஓரமும் அட்டாச் பண்ணால் அவ்வளோதான். இப்போ ஒரு பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது தான், சென்டராக வச்சு இந்த பீஸை வந்து ஜாயின் பண்ணுறது தான். இப்போ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நல்ல சைடு வந்து வெளியே திருப்பிடலாங்க. இப்போ இப்படி தான் நமக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாங்க. கிளாத் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நமக்கு இப்போ மெயினாக குழந்தைங்களோட துணியெல்லாம் வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களோட அந்த டாப்ஸு டிஷர்ட்ஸ்லாம் ஒரு இடத்துலையும், இன்னொரு இடத்துல அவங்களோட பேண்ட்டு லெகின்ஸ்லாம் இன்னொரு இடத்துலையும் வச்சிட்டோம்னா அவங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களே ஓப்பன் பண்ணி அவங்களே எடுத்துக்குவாங்க. மேட்சாக இருக்கிறத அவங்களே எடுத்துக்குவாங்க. அதுக்காக தான் அந்த ஆர்கனைசர் மெயினாக யூஸ் பண்ணுறதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பெண் குழந்தைங்களுக்கு அந்த லாங் ஃப்ராக்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா புஃப்னு இருக்க ஃப்ராக்லாம் நீங்கள் என்ன தான் ஃபோல்டு பண்ணி வச்சாலும் அது ஒழுங்காகவே இருக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் என்ன பண்ணாலும் அது வெளியே வரவே வராது, களைஞ்சும் போகாது.
உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.